பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. என்னங்க நம்ம மூசாவுக்கு பூதத்துக்கு உண்டான சக்தியெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை அங்கீகாரம் பண்ணி சில சடங்கெல்லாம் பண்ணணுமே, அது எப்பங்க வச்சுக்கலாம்? அதான் ஐஷா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நடந்ததுன்னு வச்சுக்க, நம்ம வீட்டுல நடக்கிற பூத சடங்கே அதான். பையனுக்கு சடங்கா? நடத்த விட்டாதானே நடத்துவீங்க. பையனே இல்லாம போயிட்டா எப்படி நடத்துவீங்க சடங்க? பாட்டி, அம்மா இன்னும் டீ கொண்டு வரல. கொண்டு வருவாப்பா, அவசரப்படுறிய. இப்ப இவங்க எல்லாரையும் வெளியேத்தணுமே, எப்படி? ஜெய் ஜங்கா. சும்மா இருங்க அம்மா. வேணாம், நம்ம எடுத்துட்டு போக கூடாது. எப்படியாவது தாத்தா கிட்ட நைஸா பேசி வரவழைச்சிருவோம். ஜெய் ஜங்கா. யார் நீ? உன் இனிய எதிரி. மூசா அனுப்பியிருப்பானோ? என்ன அவன் அனுப்பி வச்சானா? சொல்லு, அவன் அனுப்பி வச்சால் தானே நீ? பூத தலைவரை அப்படி பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். சக்தி இருந்தா அவன் பூத தலைவனா? எங்க தாத்தா அலாவுதீன் தான் பூத தலைவன். தப்பு. அலாவுதீன் பூதத்தின் எதிரி, எமது தலைவரே தலைவர். உன் தலைவன் திமிர்ல தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான். என்னோட தாத்தா மூலமா அவனுக்கு சரியான ஆப்பு வைக்கிறேன். இப்ப விலகி போயிடு. என் அம்மாவை நான் குணப்படுத்தணும். ஏய், இதுக்கு மேலே உன்னை பேச விடக்கூடாது. ஜெய் ஜங்கா. பூதராணி, பூதராணி, என்னங்க மூசா தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனா ஆளை காணங்க. என்ன ஏதுன்னு பாக்குறேன். அம்மா ராணி. ஐயா அம்மா, என்னமாச்சு? பூதராணிக்கு என்னாச்சு? மயக்கமா விழுந்துட்டாடா. ஐயா மயக்கம் வந்துட்டா. ஐயா பூதராணி, சத்தம் போட்டா மேல போய் சேர்ந்துற போறடா வா. ஐயா 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 ஐயா, பூதராணிக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயா மூசா, 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 எங்க போனா? மூசா, அம்மா, என் செல்லம் எழுந்திருடா. அம்மா, தண்ணிக்கெல்லாம் பார்த்தா கதை நடக்காது. இப்ப பார். ராணி, அம்மா எப்படி ஐடியா? என் செல்ல ராசா. எனக்கு என்னாச்சு? எங்களை கேட்டா மயக்க போட்டு விழுந்தா நாங்க எல்லாம் ஓடி வந்தோம். அத்தை, உங்களுக்கு நான் டீ கொண்டுட்டு வந்தேனா, அப்ப ஏதோ ஒண்ணு என் தலையில அடிச்ச மாதிரி இருந்தது. அதனால மயக்க போட்டு விழுந்துட்டேன். என்னங்க மூசா வரலையா? நீங்க இப்படி வரைக்கும் வரீங்க? மூசாவை காணோம் ஆயிஷா. என் பையனை காணாமா? அம்மா மயக்க போட்டு கிடக்க தண்ணி கொண்டு வராம எங்க போய் தொலைஞ்சா? அப்பா, அவனுக்கு நீங்க ஓவரா செல்லம் கொடுத்து அவனுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன் எங்கன்னு கண்டுபிடிச்சு என் கையால 4 6 இல்ல. சும்மாரா, அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. முதல்ல அவனை தேடுங்க, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். தேடுங்க. மூசா, 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 முசா, முசா, எங்க போனாலும் என்ன பண்ணுவேன்? முசா, முசா, மூசா, மூசா, மூசா. மூசா, 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 மூசா. மூசா.
என் பேரன் தனியா எங்கேயும் வெளியே போக மாட்டானே, எங்கெங்க போயிருப்பான்? மாமா, அம்மாக்கு ஆபத்துனா எந்த புள்ளையும் வெளியில போகாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. அப்பா மூசா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கவே முடியாதுப்பா. ஏப்பா அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அப்படி ஏதாவது? பயமுடுறா, அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னங்க, உங்களுக்கு தான் மந்திர சக்தி தெரியுமில்ல, அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா மாமா. அப்பா போங்கப்பா. அம்மா என் பையன்மா. உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடியே, நான் உருவாக்கிய பொம்மை மூசா எங்க இருக்கிறான் என்று காட்டு. என்ன இது? இதற்கு முன்னால் இப்படி நடந்ததே கிடையாது. என் பேரை எங்க இருக்கான் கண்டுபிடிச்சிங்களா? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? மூசா எங்க இருக்கா? என்னப்பா நாங்க பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எப்படிப்பா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னால மூசா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. என் மந்திர சக்திக்கே கட்டுப்படாத இடத்துல அவன் இருக்கான். இப்படி சொன்னா எப்படி மாமா? அப்பா உங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா இனிமே என் புள்ளைய பார்க்கவே முடியாதா? என்னங்க, என் பேரை உடனே வந்தாகணும். அவன் வரல, நீங்க எல்லாரும் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. அப்பா அம்மா மட்டும் இல்லப்பா, எங்களையும் உயிரோட பார்க்கவே முடியாது. ஆஹா, இந்த விஷயத்தை உடனடியா பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். ஏய், இங்கிருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. ஏய், நான் யாருங்கிறது தெரியாம நீ என் மேல கைய வச்சுட்ட. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ யாரு, உன் ஜாதகம் என்ன, உன் பலம் பலவீனம் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிஜ மூசா எல்லாத்தையும் சொல்லிதான் ஏவி விட்டுருப்பான் போல இருக்கு. நாம முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். என்ன யோசிக்கிற? இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போலாம் தானே? சத்தியமாக அது ஒருபோதும் நடக்காது. நீ என் மந்திர சக்தியால் கட்டுப்பட்டு இருக்கிறாய். அதை உணர முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. உன் மந்திர சக்தி இங்கு செல்லுபடி ஆகாது. ஏன் கை கூலியே, ஏன் இப்படி என்ன கடத்தி வந்து சுத்திரவதை பண்ற? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? உன் அழிவு வேண்டும். உன் ஆத்மாவை பூதலோக ராஜாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். என்னோட ஆத்மாவை பூதராஜா கிட்ட சமர்ப்பிக்கணுமா? எதுவும் புரியலையே. ஏன் எதற்கென்று தெரியாமல் அழிவது கொடுமையான விஷயம்தான். அந்த வழி உனக்கு ஏற்பட வேண்டாம். அதை நான் விளக்கமாக சொல்லுகிறேன். பூதலோகத்துல நடந்த ஒரு போட்டியில பூதராஜா அலாவுதீன், அதாவது உங்க தாத்தா, அதுல தோத்த பின்னாடி 13 வருஷ தண்டனையாக மனுஷங்களோட மனுஷங்களாக வாழறதுக்காக தன் குடும்பத்தோட பூமிக்கு வந்தாரு. இந்த 13 வருஷ தண்டனையில 9 வருஷ தண்டனை முடிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஒரு விவகாரமான விவரம் தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, அலாவுதீனோட பேரனான மூசாவை
அதாவது உன்னால. இப்ப இருக்கிற பூதராஜாவுக்கு ஆபத்துன்னு தெரிய வந்தது. என்னால ஆபத்தா? என்னையா சொல்ற? எனக்கு வர ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதே பெருங்கதையா இருக்கு. இதுல என்னால அவருக்கு ஆபத்துங்கிற? ஆமா, உன்னாலதான் ஆபத்து. அவரை அழிச்சிட்டு நீ பூதராஜாவாயிடுவ. உன்னையும் அலாவுதீன் குடும்பத்தையும் அழிக்கிற பொறுப்போட பூதலோக தளபதி அப்துல் ஆகிய நான் பூலோகம் வந்திருக்கிறேன். உன்னையும் இங்கு கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறேன். அடுத்து நடக்க போறது உன்னோட அழிவு. அதுக்கு அடுத்தது உன்னோட குடும்பம். என்ன உன்னால அழிக்க முடியுமா? சிறு பிள்ளைத்தனமான கேள்வி. சிறு பிள்ளையா இருந்தாலும் நான் பூத புள்ள. உன் சக்திகளை அப்புறப்படுத்தி தானே கடத்தி வந்திருக்கிறேன். என் மந்திர சக்தியால் உன்னை கட்டி போட்டிருக்கிறேன். உன்னை அழிப்பதற்கு முன்பாக என் பூதராஜாவிடம் சென்று ஆலோசனை பெற வேண்டியிருக்கிறது. அதற்காக நான் பூதலோகம் செல்கிறேன். நான் திரும்பி வரும் வரைக்கும் தான் உனக்கு ஆயுள். வருகிறேன். ஜெய் ஜங்கா. உண்மையான மூசாதான் இந்த பூதத்தை அனுப்பியிருக்கான்னு பார்த்தா இந்த பூதம் வேற ஏதோ புது கதை சொல்லுதே. நாம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு நம்ம தாத்தா கிட்ட உண்மையான மூசாவுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லணும். எப்படி இங்கிருந்து தப்பிக்கலாம்? ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி மச்சி? பொம்மை மூசா வெளிய வந்திருக்கானா? இருந்தா தானே வர்றதுக்கு. என்ன சொல்ற? ஆமா பாஸ், உங்க எதிரி அந்த டூப்ளிகேட் மூசாவை ஆளையே காணோம். உங்க குடும்பத்துல எல்லாரும் அவனை இண்டி எடுத்து சந்து பொந்து எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அவனை வலை வீசி தேடணும்? அதான் என் தாத்தாவோட மந்திர சக்தியால அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதானே? இல்ல பாஸ், உங்க தாத்தாவோட மந்திர சக்திக்கு அப்பாற்பட்ட இடத்துல அவன் இருக்கான். அவராலேயே பாவம் கண்டுபிடிக்க முடியல. அவர் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. அதெல்லாம் நடிப்பு மச்சி. இவரே அவனை எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு டிராமா பண்ணுவாரு. அவர் எதுக்கு பாஸ் ஒளிச்சு வைக்கணும்? என்னோட தாத்தாவை சாதாரணமா இட போடாத மச்சி. நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதும் எங்க அம்மா அப்பா பாட்டி தொழில இருந்து தப்பிக்க என்ன மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. இப்ப அவன் அழிவோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்கிட்ட இருந்து காப்பாத்த அவனை அவரே ஒளிச்சு வச்சுட்டு காணன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. பாஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி ஒரு வில்லங்கமான ஆள் பூத லோகத்திலேயே கிடையாது. உங்க தாத்தா பூலோகத்துக்கு வந்து மனுஷ பயல்களோட பழகி பழகி இப்படி அநியாயத்துக்கு கெட்டு போயிட்டாரு. இல்ல மச்சி, பேரங்கிட்ட தோத்துற கூடாதேங்கிற பயம்தான் அவரை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. எவ்வளவு காலத்துக்கு அவனை ஒளிச்சு வைக்க முடியும்? நாடகம் எல்லாம் முடிஞ்சு அவனை வெளியே கூட்டிட்டு வரட்டும். அப்ப அவன் கதைய மொத்தமா முடிச்சிடுறேன். அது வரைக்கும் எங்க தாத்தா என்ன பண்றாரு, எங்க போறாருங்கிறத கவனமா ஃபாலோ பண்ணு. இனிமே உனக்கு தான் வேலை இருக்கு மச்சி. கம்மியோ அதிகமோ பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம். அதுல இந்த மச்சி கலக்குவான். சக்சஸ் பண்ணிட்டு வந்து மீட் பண்றேன். பை. மூசாவாவது மன்னராவதாவது இது சிறு பிள்ளைத்தனமானது. ஒரு சிறுவன் இந்த மகாராஜாவுடன் விளையாடுவதா? என்ன வினோதம்! அரசே, அப்துல் திறமையானவன் என்பதை மட்டுமல்ல, அரச விசுவாசம் உள்ளவன் என்பதையும் நிரூபித்து விட்டான். அப்துல் என்றும் என் அன்புக்குரியவன். அவனுக்கு ராணுவ மந்திரி பதவி தரப்போகிறேன். அப்துல் மூசாவை அழித்திருப்பான் இல்லையா? இதில் என்ன சந்தேகம்? மூசாவை அழித்த வெற்றி செய்தியோடு வந்து விட்டிருப்பான் அவன். வெற்றி வெற்றி வெற்றி! என் எதிரி ஒழிந்தான். அரசே, வெற்றி! வந்து விட்டாயா அப்துல்? போன காரியம் முடியும் என்பது எனக்கு தெரியும். மூசா ஒழிந்தானா? அரசே, மூசா இன்னும் அழியவில்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறார். ஏன் அழிக்கவில்லை? ஒரு சிறு குழப்பம். குழப்பமா? அரசே, மூசா நம் இனத்தைச் சேர்ந்தவன். நமக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதே சக்தி அவனுக்கும் இருக்கும். நாம் அவனை அழிக்கச் சென்று அதை அவன் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது? அதனால்தான் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று நான் இங்கு வந்து விட்டேன். புத்திசாலி,
என் அப்துல் புத்திசாலி என்பதை நிரூபித்து விட்டாய். சொல்லுங்கள் அரசே, நான் இப்போது எப்படி மூசாவை அழிப்பது? பூதகுருவே, உங்கள் ஆலோசனைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அரசே, மூசா நம்மிடத்தவன், நம்மை விட சக்தி படைத்தவனாக இருப்பவன். இன்னும் சொல்ல போனால் அரசனாக இருக்க தகுதி படைத்தவன் என்ற முறையில் அபூர்வ சக்தி படைத்தவனாகவும் இருப்பவன். நீங்கள் சொல்வதும் சரிதான். அதனால் நம்மை விட அதிக சக்தி படைத்த பூதங்களை அனுப்பித்தான் மூசாவை அழிக்க நாம் பயன்படுத்த வேண்டும். நம்மை விட சக்தி படைத்த பூதங்களா? ஆம், நம்மை விட சக்தி படைத்த பூதங்கள் தான். அது எது குருவே? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று என்னும் பஞ்சபூதங்கள். அரசே, இந்த உலகை உங்களை போன்ற மன்னர்கள் ஆளவில்லை, பஞ்சபூதங்கள் தான் ஆளுகின்றன. அவைகளும் இனத்தால் நம்மை சேர்ந்தவைகள் தான். எனவே அவற்றையே பயன்படுத்தலாமே. சரியான யோசனை. நன்றி பூதகுருவே, நன்றி. அப்துல், அரசே, அதன்படியே செய்துவிடு. உத்தரவு. அரசே, அதற்கும் சில வழிமுறைகள் இருக்கின்றன. என்ன சொல்லுங்கள். பஞ்சபூதங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு பூத பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகு பூதங்களை பயன்படுத்த வேண்டும். அப்படியே செய்கிறேன். மேலும் ஒரு சின்ன தகவல், பஞ்சபூதங்களில் வலிமை மிக்கது நிலமும் காற்றும் தான். முதலில் அதை பயன்படுத்தலாமே. நிலம் மட்டும் போதுமே. நிலத்தால் முடியாவிட்டால் காற்றை பயன்படுத்தலாம் என்று சொல்ல வந்தேன். அதுவும் நல்லதுதான். அப்துல், நீ கிளம்பலாம். வெற்றியுடன் திரும்பி வருகிறேன் அரசே. நல்லது, சென்று வா. மூசா, இனி தப்பிக்க முடியாது, ஒழிந்தாய்.